Hello friends, இந்த வீடியோல நம்ம homeostasis பத்தி பார்க்க போறோம். So homeostasis அப்படின்னா என்னன்னா maintenance of constant internal environment. அதுதான் வந்துட்டு நம்ம homeostasis அப்படின்னு சொல்றோம். So இததான் கிளாட் பெர்னார்ட் வந்துட்டு மில்லி இன்டீரியர், அதாவது மில்லி இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கறது தான் வந்துட்டு மில்லி இன்டீரியர் அப்படின்னு சொல்லி கிளாட் பெர்னார்ட் வந்துட்டு இந்த டேர்ம் வந்துட்டு சொல்றாரு. ஸோ ஒரு ஹியூமன், அதாவது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எதுவா இருந்தாலும் அது பர்ஃபெக்டா ரன் ஆகணும், கண்ட்ரோல்டு மேனர்ல இருக்கணும். ஸோ அது வந்துட்டு இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ அதனாலதான் வந்துட்டு ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது தான் வந்துட்டு இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு யார் காயின் பண்றான்னு பார்த்தோம்னா வால்டர் பி கெனா 1930. இவர் வந்துட்டு ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபஸர். ஸோ இவர் தான் இந்த டேர்ம் ஹோமியோஸ்டாசிஸ் வந்துட்டு டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் வேற, ஹீமோஸ்டாசிஸ் வேற. ஸோ இங்க பார்க்க இது வந்துட்டு ஹெச்இ, ஸோ இது வந்து ஹீமோஸ்டாசிஸ், இதே ஹோமியோ. ஸோ இந்த ஓ வந்துட்டு என்னன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓ ஃபார் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ அதனால தான் ஹோமியோ அப்படிங்கிற பேரு. ஸோ ஹோமியோஸ்டாசிஸ், ஓகேவா. ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் என்னன்னா காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு லெவல் கூட இருக்கு, ஹையா இருக்கு, அல்லது கம்மியா இருக்கு, லோவா இருக்கு அப்படிங்கறத வந்து டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு டிடெக்டார் அல்லது ஒரு சென்சார் அந்த வேணும். அதே மாதிரி இப்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத அந்த மெசேஜை வந்துட்டு கொண்டு போய் கண்ட்ரோல் சென்டர்ல கொடுக்கணும். ஸோ அங்க இருந்து என்ன ஆகும்னா இது கூட இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு கரெக்ட் பண்றதுக்கு ஒரு இன்டகிரேட்டிங் யூனிட் அல்லது ஒரு கண்ட்ரோல் சென்டர். தென் என்ன ஆகும்னா எஃபெக்டாஸ், அதாவது இப்போ கம்மி பண்றதுக்கு, இப்போ கூட இருக்கு கம்மி பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் போனா அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்து கம்மி பண்றதுக்கான மெசேஜ் வந்துட்டு இந்த எஃபெக்டாஸ் எடுத்துட்டு வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கன்லயோ அல்லது எங்க நம்மளுக்கு இந்த இப்போ வந்துட்டு பிளட் சுகர் அதிகமா இருக்கா, ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல அது தேவையோ அந்த யூனிட்ல போய் அந்த மெசேஜை பாஸ் பண்றது எஃபெக்டாஸோட ஒர்க். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இதுல நம்மளுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நார்மலா இருக்கு, அதுல ஏதாச்சும் டீவியேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சென்சார் வந்து அதை சென்ஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் சென்டருக்கு கொண்டு போகுது. ஸோ அங்க இருந்து வர கமாண்டை எஃபெக்டார் வந்துட்டு என்ன பண்ண எடுத்துட்டு வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கன்ல கொடுத்து கரெக்ட் பண்ணி அதை திருப்பி பேக் டு நார்மலுக்கே வருது. ஸோ இதுதான் வந்துட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இப்படி வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிற, அதாவது நம்மளோட பாடியில வந்துட்டு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ அதாவது ஹோமியோஸ்டாசிஸ் எந்தெந்த மெக்கானிசம்லாம் ஃபாலோ நடக்குது, எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஹெச் ஆஃப் த ஈசிஎஸ் வந்துட்டு 7.4 இருக்கும். ஸோ இது வந்து ஆல்டர் ஆச்சுன்னா நம்மளோட டிஷ்யூஸ் வந்துட்டு சர்வைவ் ஆக முடியாது. அதாவது டிக்ரீஸ் இன் பிஹெச் நம்ம அசிடோசிஸ்ன்னு பார்த்துருப்போம், இன்க்ரீஸ் இன் பிஹெச் ஆல்கலோசிஸ். ஸோ எதுவாக இருந்தாலுமே டிஷ்யூ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்துட்டு ஹோமியோஸ்டாசிஸ். அதே மாதிரி இதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணான்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிளட், கிட்னி எல்லாமே வந்து இந்த பிஹெச் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோமியோஸ்டாட்டிக் ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறது, நம்ம ரெஸ்பயர் பண்றது, அதே மாதிரி ஹார்மோன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பாடியில் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தோம்னா ஒன்று இதுல பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம்னா என்னன்னா இது வந்துட்டு என்னன்னா அந்த இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டீவியேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த சிஸ்டம் வந்து ரியாக்ட் ஆகும். எப்படின்னா அந்த சேஞ்ச வந்து அதே டைரக்ஷன்ல ஆம்பிளிஃபை பண்றதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதாவது என்னன்னா ஆம்பிளிஃபைனா அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ அந்த சேம் டைரக்ஷன்லயே அது நடக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பாசிட்டிவ், அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் அந்த அலாங் த சேம் டைரக்ஷன்ல போறதுனால அதை பாசிட்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்குன்னு வந்துட்டு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ், அதுக்கு ஓன் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இது எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல தான் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இப்போ நம்ம இங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பிளட் கிளாட்டிங். இப்போ வந்துட்டு பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு இன்ஜுரி ஆகி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னா என்ன ஆகும்னா
ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருப்போம். அதாவது ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரோத்ரோம்பின் வந்துட்டு த்ராம்பினா கன்வெர்ட் ஆகும். தென் என்ன ஆகும்னா ஃபிப்ரினோஜன் வந்துட்டு ஃபைப்ரினா வந்துட்டு கன்வெர்ட் ஆகும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த்ராம்பின். ஸோ இது எல்லாமே தான் நடக்கும். ஸோ இந்த த்ராம்பின் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இல்லை. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஸ்டிமுலேட் பண்ணும். என்ன ஸ்டிமுலேட் பண்ணணும்னா மோர் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டரை வந்துட்டு ஃபார்ம் பண்றதுக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா இது கூட ஃபைப்ரினோஜனும் ஃபைப்ரினா, அதாவது த்ராம்பின் இருந்தாதான் ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நிறைய ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் ஃபைப்ரினோஜனும் ஃபிப்ரினா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவேட்டரும் ஃபார்ம் ஆகும். அட் த சேம் டைம் பிளட் கிளாட்டிங் ப்ராசஸும் ஆக்சிலரேட் ஆகும். பிளட் லாஸும் வந்துட்டு சீக்கிரமா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு பிளட் கிளாட்டிங்ல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இது என்ன ஆகும், கடைசியில் ஃபைப்ரினோஜன் ஃபிப்ரினா கன்வெர்ட் ஆனோன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிளட் கிளாட் வந்துட்டு ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு இங்கே ப்ளீடிங் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்ச்சுரிஷன், அதாவது டெலிவரி தான் நம்ம வந்துட்டு பார்ச்சுரிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ லேபர் ப்ராசஸ் வந்துட்டு ஆன்செட் ஆகும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூட்ரஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஃபீட்டஸ் வந்துட்டு சர்விக்ஸ் என்ன ஆகும்னா டுவர்ட்ஸ் சர்விக்ஸ் ஆனால் இன்டூ த சர்விக்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபீட்டஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபீட்டஸ் வருதுன்னா அந்த சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா அந்த ஃபீட்டஸ் வந்து சர்விக்ஸ்குள்ள வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா சர்விக்ஸ்ல இருக்க ரிசப்டார்ஸ்லாம் என்ன ஆகும், டக்குன்னு ஸ்டிமுலேட் ஆகி நிறைய இம்பல்சஸ்லாம் வந்துட்டு டிராவல் ஆகும். ஸோ இம்பல்சஸ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி என்ன ஆகும்னா அந்த இம்பல்ஸ் எல்லாமே வந்துட்டு இதோட கண்ட்ரோல் சென்டர் வந்து ஹைப்போதலாமஸ். ஸோ ஹைப்போதலாமஸ்க்கு போகும். ஸோ அங்கே என்ன ஆகும்னா ஆக்சிடோசின் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி என்ன ஆகும்னா ஹைப்போதலாமஸ் வந்துட்டு கமாண்ட் கொடுக்குது. ஸோ அதனால என்ன ஆகும்னா ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக். திருப்பி என்ன ஆகும்னா யூட்ரஸ் வந்து நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி கான்ட்ராக்ட் ஆகும் திருப்பி என்ன ஆகும்னா பேபி நல்லா வந்து சர்விக்ஸ் மூலமா வந்து வெளியே டெலிவரி ஆகுறதுக்கு இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டு இங்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் ஃபீட்பேக். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் என்னன்னா இங்க பர்டிகுலர் சிஸ்டம் வந்துட்டு அந்த ஸ்டேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்காகவோ அல்லது அது பேக் டு நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்காகவோ நடக்கிறது தான் நெகட்டிவ் ஃபீட்பேக். அதாவது ஒண்ணு வந்து அது கூட இருக்கு இதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணணும். அதில் ஸ்டாப் பண்ணி அந்த அல்லது என்னன்னா அந்த டைரக்ஷன் எப்படி போச்சு அதை ரிவர்ஸ் பண்ணி திருப்பி எல்லாமே பேக் டு நார்மலுக்கு கொண்டு வர்றது தான் இதோட ஒர்க். அதாவது வாட்டர் பேலன்ஸ், தைராய்டு ஹார்மோன் லெவல் இதெல்லாம் மெயின்டைன் பண்றது நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வாட்டர் பேலன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நார்மலா வாட்டர் கண்டென்ட் இருக்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு டீவியேஷனுமே இருக்காது. நார்மலா தான் இருக்கும் அந்த வாட்டர் கண்டென்ட். இப்போ வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதாவது இங்க வாட்டர் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆஸ்மோ ரிசப்டார்ஸ் வந்துட்டு என்ன ஆகாது, ஸ்டிமுலேட் ஆகாது. ஸோ ஏடிஹெச் செக்ரீஷன் வந்துட்டு போஸ்டீரியர் பிட்யூட்டரியில டிக்ரீஸ் ஆகும். ஸோ கிட்னில இருந்து வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆயிரும், வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து கம்மியா இருக்கும்போது நம்ம திருப்பி பேக் டு நார்மல் வந்துடும். ஸோ இங்கே தர்ஸ்டும் இருக்காது. அட் த சேம் டைம் நம்ம வாட்டர் இன்டேக்கும் டிக்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நிறைய வாட்டர் இருக்கனால நம்ம அதிகமா இன்னும் வாட்டர் எடுத்துக்கவும் நம்மளுக்கு தோணாது. இப்போ இதே இங்கே டிக்ரீஸ்டு வாட்டர் கண்டென்ட், இப்போ தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நம்ம டீஹைட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிற தேவையில்லை, நம்மளுக்கே வந்து ஒன்று என்ன ஆகும், தர்ஸ்ட் வரும், நம்ம அதிகமா வந்துட்டு தண்ணி எடுத்துக்குவோம். இதே வந்துட்டு இங்க என்ன நடக்கும்னா ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ ஹைப்போதலாமஸ்ல இருக்கு இந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ். ஸோ இது வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஏடிஹெச் செக்ரீஷன் வந்துட்டு என்ன ஆகும்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா கிட்னில வந்துட்டு வாட்டர் ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட்டர் ரிட்டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது திருப்பி நம்மளுக்கு என்ன ஆகும்னா நார்மல் வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு நம்ம பாடியில மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது. இதே தைராய்டு ஹார்மோன் மெயின்டைன் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நார்மலா இருக்கு, எந்த ஒரு டீவியேஷனுமே இருக்காது நார்மலா இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா
அதிகமா வந்துட்டு தைராக்சின் செக்ரீட் ஆகுதுன்னா இப்ப இந்த தைராக்சினை ஸ்டாப் பண்ண சொல்லி டிஎஸ்ஹெச் ஹார்மோன் வந்து இன்ஹிபிட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கமாண்ட் வரும். ஸோ அப்படி வந்த உடனே என்ன ஆகும்னா தைராக்சின் வந்து டிக்ரீஸ் ஆகி நம்மளுக்கு நார்மல் லெவல் வரும். இதே வந்துட்டு தைராக்சினே கம்மியா இருக்குன்னா அப்போ வந்துட்டு டிஎஸ்ஹெச் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ண சொல்லி நம்மளுக்கு கமாண்ட் வரும். ஸோ கண்ட்ரோல் சென்டருக்கு கமாண்ட் வந்தோம்னா அது வந்து எஃபெக்டர் மூலமா அந்த மெசேஜ் சொல்லி நம்மளுக்கு தைராக்சின் வந்துட்டு அதிகமா செக்ரேட் ஆகும். ஸோ அப்போ திருப்பி பேக் டு நார்மல் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது கான்ஸ்டன்டா ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது தான் homeostasis. Hope this video is useful for you. Thank you and subscribe for more videos. Thank you.